எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹேமாவதி. நான் குரோம்பேட்ல இருக்கேன். என்னோட கம்பெனி நேம் வந்து சக்தி என்டர்பிரைசஸ். நான் வந்து சக்தி மூலிகை நாப்கின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் 6 இயர்ஸாக இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதோட காஸ்ட் அதிகமாக இருந்ததால் இதை வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது அப்படி நான் ஆரம்பித்தது தான் இந்த ஹெர்பல் நாப்கின்னு. இது வந்து நான் வந்து இதை ரெடி பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு இதை பற்றி நாலேஜ் வந்து யாருக்குமே கிடையாது. அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது, சைடு எஃபெக்ட் இருக்காது, இது வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல் ஜெல் ஷீட் இருக்காது, இது வந்து ஈஸியாக வந்து மக்கிடும், ஒரு 1 இயரில் வந்து மக்கிடும். இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய இதோட பெனிஃபிட்ஸ்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் இது வந்து அவங்க வாங்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து ஃப்ரீ சாம்பிளை தான் நான் கொடுத்தேன் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு பேக்கிங்லாம் நல்லா பண்ணி நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் கொடுத்தேன். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்கிட்ட ஒரு 4-5 பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன், ஹெர்பலில் வந்து சோப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பலில் வந்து நிறைய சோப்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து குஜராத், பெங்களூர், மொரீஷியஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஷாப்பில் கொடுத்துட்ருக்கேன் நான். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து நான் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் சர்வீஸ் மைண்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப அதிகமான இதில் ப்ராஃபிட் வந்து நமக்கு பார்க்க முடியாது. இன்னொன்று வந்து இதில் வந்து கெமிக்கல் இருக்காது. இது ரொம்ப நாள் வச்சுக்கவும் முடியாது. நான் பண்ணுற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துனா ஒரு 1 இயர் வரைக்கும் தான் இதை வச்சுக்க முடியும். அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சைடு எஃபெக்ட் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு, ஹெர்பலில் ஷாம்பு, அதுக்கப்புறம் ஹெர்பல் காஜல், லிப் பாம், ஹெர்பல் ஹேர் டே, இந்த மாதிரி ஒன்றா வந்து ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அது எல்லாமே ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் மக்கள்லாம் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். பொதுவாக யூஸ் பண்ணுற நாப்கின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும், ஜெல் ஷீட் இருக்கும். அது வந்து ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் தேவையான கர்ப்பப்பை ப்ராப்ளம்லாம் வரும், பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்போ நம்மளது யூஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாது. இன்ஃபெக்ஷன் ஆகுறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம்லாம் க்யூர் பண்ணும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இதெல்லாமே வந்து சரி பண்ணும். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்களுமே வந்து அதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருக்காங்க. நான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களும் அதில் வந்து இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக எப்படி இதை கற்றுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் விசாரித்தேன். எங்கெங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு. இது ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இதை ஒரு பிராண்டிங்காக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன் நான். அதனால் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரித்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டு நான் வந்து இதை ட்ரைனிங் வந்து கற்றுக்கிட்டு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் போடாமல் ஃபஸ்ட்டு நான் சேல் பண்ணும்போது என்னாச்சுன்னா இதை பற்றி வாங்கிறதுக்கு மக்கள் வந்து தயங்கினாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா இது நல்ல ஒரு பேக்கிங் போட்டு நான் அழகாக ஒரு லேபிள்லாம் செட் பண்ணி டிசைன், லோகோ இதெல்லாம் போட்டு நான் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக அந்த பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் என்னோட பிராண்டிங் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இது நிறைய ஷாப்பில் கொடுத்தேன் நான். ஷாப்பில் கொடுத்துட்டு இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்தேன்.
அதுக்கப்புறமா வந்து அவங்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் அதை வந்து ரெஃபர் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது. அவங்க அந்த கொரோனா டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து இந்த அளவுக்கு பைசாலாம் கொடுத்து வாங்க முடியாது. அவங்களுக்காக நான் இதை வந்து கம்மி ரேட்டில் அவங்களால என்ன முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே நான் இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் நான். உண்மையிலேயே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ வந்து அவங்க அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகி இப்போ வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அதில் வந்து நான் நான் என்னோட நாப்கினில் பார்த்தீங்கன்னா நீம், ஆலோவேரா, துளசி, வெட்டிவேர், கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி மூலிகை பொருள்லாம் போட்டு நான் செய்கிறதால அதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணும். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பருத்தியினால் செய்யப்பட்டது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை ரொம்ப ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி நெக்ஸ்ட் லெவலில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய ஸ்டால்ஸ்லாம் எங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் விசாரித்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்காக வந்து ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்னால் நீங்கள் வாங்க ஸ்டால்க்கெல்லாம் வந்து கூப்பிட்ருக்கேன். நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் நான் போயிட்டு ஸ்டால் போட்டிருக்கேன். அவங்களுக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்து சொல்லணும். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும். நிறைய ஸ்டால்ஸ்லாம் போகும்போது அவங்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்தது. இப்போ வந்து நிறைய பேருக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்குது. ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு நான் பண்ண மாதிரி அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே பார்க்கும்போதே வந்து இதை வாங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு பொருளை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது எம்எஸ்எம்இயில் வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த பிராண்டிங்காகவே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாப்கின் மாதிரி எடுத்து பண்ணி மற்றவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். இப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நாப்கின்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக் இருக்கும். அதில் வந்து ஜெல் ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகுற மாதிரி இருக்கும். நான் வந்து தயாரிக்கிற பொருள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பருத்தினால் வந்து செஞ்சுருக்கிறதால அது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. இது வந்து நீம் வந்து பாக்டீரியா இந்த மாதிரி கிருமிக தொற்றுகள்லாம் வராமல் இது பாதுகாக்கும். ஆலோவேரா வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கும். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்காக இது வந்து வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லார் மாதிரியும் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட், குழந்தை அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்ததால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து நமக்கான ஒரு அடையாளத்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறது வந்து என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது செய்யணும்னு ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது. இது எப்படி திரும்ப நம்ம நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. நம்ம செஞ்சு வச்ச ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி இதை பற்றின நிறைய விஷயங்களை வந்து நான் கேதர் பண்ணேன். கேதர் பண்ணதுக்கப்புறமா வந்து இது எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணேன். இதோட பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவருங்களும் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்காம நானோ ஓவனில் கொடுத்தோம். எதனாலன்னா அது வந்து 1 இயரில் மக்கிடும். நம்ம கொடுக்குற பொருள் வந்து தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கவர்லேருந்து ஒவ்வொரு ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே வந்து குவாலிட்டியாக வந்து நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இதை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஐடி கம்பெனிஸில் வந்து நான் இது நிறைய ஸ்டால் போட்டேன். இங்கே இருக்க பீப்புளுக்கும் வந்து இதை பற்றின நிறைய நாலேஜு இதை பற்றின ஸ்பீச்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் நிறைய அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததால் இது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் நான் எடுத்துகிட்டு போனேன். இதில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக
ஹெர்பல் சோப்பு ஆரம்பித்தேன். அதில் வந்து நீம் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பண்ண சோப்பு அதுதான். அது வந்து பிம்பிள்காகவும் ஸ்கின்ல அந்த சன் டேன்லாம் ரிமூவ் பண்ணும். அந்த ஒரு விஷயத்துக்காக அதை நான் செஞ்சு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணேன். என்னோடய ஃபேமிலிக்கும் நான் கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்து ஹெர்பல் சோப்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணேன். அது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து இதை ஸ்டால்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் இதை சேல் பண்ணோம் அப்படின்னு பண்ணேன். அதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட இப்போ பல்க் ஆர்டர்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சக்தி ஹெர்பல்ஸ், நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப நல்லா போயிட்டு. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து 21 ஹெர்பல்ஸ் இருக்குது. ஹேருக்காகவும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்குனா அதுக்கு தனியாக இருக்க மாதிரி ஹேர் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் நான் வந்து ரோஸ்மரியில் ஹேர் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இதில் வந்து என்னென்னா நம்ம எல்லாமே 1 இயர்னா 6 மந்த் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான பொருளாக நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் காஜல், கரிசலாங்கண்ணியில் பண்ண காஜல் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி விளக்கெண்ணெய் வச்சு செய்வாங்க. அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்கேன். இது எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. பிறந்த குழந்தைங்கள்லேருந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கண்ணில் வந்து இப்போ நிறைய ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த கண்ணுக்கு வந்து இந்த கண் கருவளையம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெர்பலாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே க்யூர் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருளாக நான் தரமான பொருளாக நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்கிறது, செய்கிறது எல்லாமே வந்து பெரிய விஷயமே கிடையாது. மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருந்ததால் இந்த மார்க்கெட்டிங் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது எனக்கு. அது வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தப்ப நான் நிறைய கொஞ்சம் அப்போ தான் வந்து கொஞ்சம் வெளியவும் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் கோயிலுக்கு போகிறது, ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணும்போது, நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துல போகும்போது என்னை பற்றி நிறைய நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ப்ராடக்டை பற்றியும் நிறைய நான் ஷேர் பண்ணேன். அது வந்து நல்ல ஒரு பிராண்டிங்காக இருந்ததால் நிறைய பேருக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறைய குரூப்ஸ் இருக்குது, விமன்ஸ் குரூப் இருக்குது. அந்த மாதிரி குரூப்ஸில் நான் வந்து நிறைய குரூப்பில் இருக்கேன் நான். அது வந்து ஒரு சில குரூப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் மட்டும்தான் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதை வாங்கிறதுக்காகவும் இப்போ கொஞ்சம் பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. அது நான் ஒரு சிலருக்குலாம் வந்து நான் அந்த ஃப்ரீ சாம்பிளாக நான் கொடுத்தேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி கொடுத்து இதை ப்ராடக்டை வந்து நான் ப்ரமோட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் டல் ஆகும்போது கூட நம்ம வந்து இந்த இந்த வேறனா மாற்றிக்கலாமா பிஸ்னஸ் அப்படிலாம் வந்து நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம செய்கிற ப்ராடக்ட் மேலே நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். நம்ம பொருள்லேருந்து நல்ல பொருளாக கொடுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வீட்டில் மட்டும்தான் நான் வந்து ஹஸ்பண்ட், குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிளில் நான் இருந்தேன். இப்போ வெளியே போகும்போது வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கான பதில்களை வந்து நான் தேட ஆரம்பித்தேன். நிறைய கூகுளில் சர்ச் பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சவங்க எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் கேட்டு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும். ஆர்டர்ஸ்லாம் வரும்போது இதை பல்க் ஆர்டர்ஸாக வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த டைமிங்கில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். இந்த டைமை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்ம வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியும். ஒவ்வொரு பெண்ணுமே வந்து தனக்கான ஒரு அடையாளத்தை க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து
நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். ஒவ்வொரு பெண்ணுமே வந்து இண்டிபெண்ட்டாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். தனக்கு என்ன வேணுங்கிறத அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தனக்கான ஒரு பிஸ்னஸ் எதுனா தனக்கான பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து அவங்க செஞ்சு அவங்களுக்கான ஒரு தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு பெரிய சக்ஸஸ் தாங்க. மார்க்கெட்டிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதை பற்றின நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிக்கிட்டு அது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி சொன்னால் தான் புரியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புரிய வைக்கணும். மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம வந்து மக்களை தெரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க கன்வின்ஸ் ஆகுற மாதிரி பதில்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ணிக்கணும். நம்ம அதை பற்றி நிறைய கற்றுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். வீடை கவனிச்சுக்கிட்டு குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டு அப்படி தான் நான் இருந்தேன். என்னோட மார்க்கெட்டிங் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெவலில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் என்கிட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் என்னோட சின்ன சர்க்கிளை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய செலவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன். வெளியே போக வர எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலாக அவங்க தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றதே உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அதுவும் இல்லாமல் என்னோட சன்னுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சில ஹெல்ப்லாம் நான் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே வந்து உண்மையிலேயே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ஒரு பெரிய யூனிட் மாதிரி வச்சு நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ ஒரு 4 பேர் என்கிட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க. இதுலேயே வந்து எல்லாமே வந்து பெண் தொழிலாளர்களை தான் நான் வந்து வேலைக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேரை நம்மகிட்ட வேலை பார்க்கணும். அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ நான் வந்து சின்ன லெவலில் பண்ணும்போதே வந்து நான் அதர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இல்லைனா குஜராத் அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நான் வந்து பல்க் ஆர்டர்ஸாக அனுப்பிட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நான் வந்து நிறைய இதுக்கப்புறமா நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க வந்து அவங்களும் வந்து நிறைய பேருக்கு சொல்லித்தரணும். அவங்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. விமன்ஸ் எல்லாருமே வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி எப்போவுமே இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையுமே வந்து நமக்கு ஃபுல் டைம் வந்து நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த டைமில் தான் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நம்ம செய்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட், இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நம்ம வந்து இதை விட்டு கொடுத்துடக்கூடாது. இதை விட்டுட்டு அப்புறம் வேறு எதுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. என்னோடய பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நாப்கின்லாம் ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும். இந்த மே மாதம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆச்சு. அந்த டைம்லலாம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வாரம் ஃபுல்லாகவுமே என்னோடய ப்ராடக்ட்டை பற்றி என்னோடய ப்ராடக்ட் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து சொன்னேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவி அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.